மேக்ஸ் எடுத்து பார்க்குறது லைட்டிங். அதாவது நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ். 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு 3D விர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்குது. அதாவது ஒரு மாய உலகத்தில் நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ், பில்டிங்ஸ், பீப்புள்ஸ், பிளான்ஸ், ட்ரீஸ் என்ன வேணுமோ அது மொத்தத்தையும் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். எதுக்காக இதை நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு அனிமேஷன் இல்லை ஏதாவது வாக் த்ரூ இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு ஃபில்மாவோ அனிமேஷன் ஷார்ட்டாவோ இல்லை வந்து ஒரு ஃபில்முக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸாவோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம 3D சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுறோம். இல்லை வந்து ஒரு கார் மாடல் செஞ்சு அதை 3D விஷுவலைசேஷன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விஷுவல் பர்பஸ்க்கு. விஷுவல் அப்படின்னாலே வந்து கலர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கலர்ஸ் இருந்தால் தான் ஒரு கார் வந்து நல்ல கலராக இருந்தால் தான் வந்து நமக்கு உடனே அட்ராக்டிவாக தோணும், அதை வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், நம்ம இந்த 3ds Maxல செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கு தேவையான கலர்ஸ், அதுக்கு தேவையான கலர் காம்பினேஷன்லாம் கொடுக்கணும். அதை நம்ம படம் வரையும் போது என்ன பண்ணுவோம், பெயிண்டிங், அதாவது வாட்டர் கலர்னாலும் சரி, வாட்டர் கலர் பெயிண்டிங்னாலும் சரி, கலர் கலராக வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்தா தான் அந்த படம் வந்து அட்ராக்டிவாக தெரியும். முதல்ல வந்து அவுட்லைன் பண்ணிட்டா கூட உள்ளே வந்து கலர் ஃபில் பண்ணுவோம். அந்த கலர் வந்து ஈவனாக இருக்கும். நம்ம ஈவன் விண்டோஸில் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது கூட வந்து படம் வரைஞ்சோம் அப்படின்னோம்னா அந்த படத்தில் வந்து சும்மா நார்மலாக ஏதாவது கலரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் 3D சாஃப்ட்வேர்ஸில் அந்த மாதிரி கிடையாது. 3D சாஃப்ட்வேர் நம்ம ரியல் வேர்ல்டில் எப்படி லைட்டிங் கொடுக்குறோமோ சேம் அதே மாதிரி லைட்டிங்கை தரலாம். கலரிங் பற்றி பேசிட்டு இப்போ நான் லைட்டிங்க்கு ஏன் போனேன் அப்படின்னா, கலர்ஸ் வந்து இந்த 3D சாஃப்ட்வேரில் லைட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைட்டிங் கொடுக்குறீங்களோ, எப்படி லைட்டிங் கொடுக்குறீங்களோ அந்த லைட்டிங்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கலர்ஸ் இருக்கும். ஒரு ஸ்பியரை வேணால் போட்டு பார்ப்போம். ஸோ ஸ்பியரை போடும்போது நமக்கு இந்த இடத்துல இந்த ஸ்பியரை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஏதோ ஒன்று மேலேருந்து லைட் அடிக்கிற மாதிரி கீழே இருக்குது. கீழே வந்து டார்க்காக வந்து ஷேடோ விழுது. ஸோ இதுதான் லைட்டிங். ஆக்சுவலாக 3ds Maxல பேசிக்காக ஒரு குளோபல் இல்யூமினேஷன்னா லைட்டிங். ஸோ அந்த குளோபல் இல்யூமினேஷன் அப்படிங்கிறது பேசிக்காக இருக்கும். நம்ம இதுக்கு மேலே நமக்கு தேவையான லைட்டிங் வேணும் அப்படின்னா நம்ம லைட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி லைட்டிங் வேணும், எப்படி இப்போ அதாவது நம்ம சீனுக்கு தேவையான லைட்டிங்ஸ் எந்த மாதிரி உள்ளது அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டிங்கினுடைய நார்மல் கான்செப்ட் என்னென்னு பார்ப்போம். அதாவது ஒரு டியூப் லைட் வெள்ளை கலரில் இருக்குது. இந்த வெள்ளை கலரில் இருக்கிற டியூப் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுற லைட் வந்து நமக்கு ஒயிட்டாக ஈவனாக கிடைக்குது. ஒயிட் ஆம்பியன்ஸ் அப்படின்னும். ஸோ ஆம்பியன்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஆம்பியன்ஸ் அப்படின்றது அந்த பரவற லைட்டினுடைய தன்மை. சூரியன் வந்து எல்லோ கலராக நமக்கு ஸ்கை வந்து ஒரு மாதிரி எல்லோ கலராக தெரியும் போது எல்லோ கலர் லைட்டிங் எவ்ரிவேர் எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு பரவி கிடக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லோ ஆம்பியன்ஸ். இதே ஈவினிங் டைமில் சூரியன் வந்து மறையிற டைமில் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ரெட் ஆம்பியன்ஸ் இருக்கும். இந்த ஆம்பியன்ஸ்ன்றது நம்மளை சுற்றி அந்த பரவி இருக்கிற லைட்டினுடைய கலர் பேசிக். இதுக்கு அடுத்தது அது பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிற இடத்துலலாம் ஹைலைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு லைட் வந்து பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு, நிறைய அந்த இடத்துல மட்டும் இன்டென்சிட்டி கூட இருக்குது, அதை வந்து ஹைலைட்ஸ் அப்படின்றோம். கீழே இருக்கிறது வந்து டார்க்காக இருக்குது, அதை வந்து ஷேடோஸ்ன்றோம். இந்த மூணு கான்செப்ட் தான், ஆம்பியன்ஸும் நமக்கு ஹைலைட்டும் ஷேடோஸும். இந்த மூணு கான்செப்டையும் பேஸ் பண்ணி தான் 3D லைட்டிங்ஸ் வந்து இருக்குது. லைட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரியேட் பேனலில் இங்கே மூணாவது இதுதான் லைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ்ஸ் கிரியேட் பண்ணுறது ஜாமெட்ரி, ரெண்டாவது ஷேப்ஸ், மூணாவது லைட்ஸ். ஸோ இந்த லைட்ஸில் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 10 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா 3 விதமான லைட்டை பேஸ் பண்ணி இருக்குது. 3 டைப். 3ds Max ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேசிக் லைட் தான் இருக்குது. இதுன்ட்டு கிடையாது. நமக்கு பேசிக்கலாக எந்த 3D சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னாலும் இந்த 3 விதமான லைட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு, அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் லைட். இந்த 3 டைப் ஆஃப் லைட்டை பேஸ் பண்ணி தான் 3D சாஃப்ட்வேரில் நம்ம லைட்டிங் கொடுப்போம். ஒன்று வந்து ஆம்னி, ரெண்டாவது டார்கெட் ஸ்பாட், அதாவது ஸ்பாட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்கெட் ஸ்பாட்னா ஸ்பாட் லைட்லேயே அது டார்கெட் ஸ்பாட், அது என்னன்றதை நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். டைரக்ட் லைட். இந்த 3 விதமான லைட்டு தான் வந்து நமக்கு இதில் இருக்கும். நம்ம சும்மா லைட்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் சொன்னேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே பேசிக்காக ஒரு லைட்டிங் கிடைக்கும். அது வந்து குளோபல் இல்யூமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
இது இல்லாம நமக்கு நம்ம ஓன் லைட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் உள்ள லைட் ஆம்னி லைட் அப்படின்றது. இந்த ஆம்னி லைட் வந்து பேசிக்கா ஒரு லைட் பல்பு மாதிரி, அதாவது இந்த 60 வாட்ஸ் பல்பு 40 வாட்ஸ் பல்புலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைட் அது. இந்த லைட் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னோம்னா எல்லா இடத்துலையும் சுற்றி நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். அதாவது அந்த லைட் பர்டிகுலர் ஒரு டைரெக்ஷன்ல போகக்கூடியதோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அடிக்கக்கூடியதோ கிடையாது. எப்படி ஒரு பல்பை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னோம்னா எல்லா இடத்துலையும் ப்ரிவைல் ஆகுதோ, எல்லா இடத்துலையும் சுற்றி நமக்கு வெளிச்சம் கிடைக்குதோ, அந்த மாதிரி இந்த ஆம்னி லைட்டில் கிடைக்கும். ஸோ ஆம்னி லைட்டை கிரியேட் பண்ணுவோம். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட் குளோபல் இலுமினேஷன், ஒரு லைட் சீனுக்குள்ளே வந்துடுச்சுனாலே அந்த குளோபல் இலுமினேஷன் வந்து ஆஃப் ஆகிடும். குளோபல் இலுமினேஷன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லைட்டில் உள்ள லைட் கலரை தான் அது எடுத்துக்கும். ஸோ நம்ம என்னதான் இங்கே லைட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ணி வச்சிருந்தாலும் லைட்டிங்கை பேஸ் பண்ணி தான் அதனுடைய கலர் இன்டென்சிட்டி கூடும் குறையும். அப்போ நம்ம லைட்டிங்கை ஸ்டிமுலேட் பண்ணி ரியல் வேர்ல்டை நம்ம இந்த மேக்ஸ் சாஃப்ட் 3ds மேக்ஸ் சாஃப்ட்வேருக்குள்ள கொண்டு வரலாம். ரியல் வேர்ல்டு லைட்டிங்கை கொண்டு வரலாம். ரியல் வேர்ல்டு மாதிரி இல்லை வந்து அனிமேஷன் படங்களில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி லைட்டிங் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரலாம். இதுதான் வந்து லைட்டிங்குடைய பேசிக்ஸ். என்னென்ன விதமான லைட்டிங் இருக்குது, அதனுடைய பேராமீட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம்.